என்னுடைய மாமாவாகிய ஜெகனி மாமனை அழைத்து வந்துட்டு இருக்கிறோம். அதிக அவங்களை அழைத்து சிம்மாதானம் போடுவாடா. ஓ மாமா, ஓ மாமா, அடே மருகா துரியோதனா அமருங்கள் மாமா. ஆகட்டும்டா உட்காரு மாமா, சிம்மாதானம் உட்காரு மாமா, உட்காரு மாமா. புடிச்சிருந்தா உட்கார்ந்துருவேன். அவன் வேலையை அவன் காட்டுறான் பாருங்க. என்ன கால் ஒன்று வச்சா மாமா இந்த உட்காரு மாமா. மாமா என்ன செய்யறாரு? என்னாச்சு? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல மாமா. அந்த காலாஜா சம்மாளும் துரியோதனா நீங்க முல்லை துவங்கும் அந்தாரை என்று சொல்லக்கூடிய வாசனை மலர்களை உன்னுடைய பாதத்தில் பன்னீரால் தொழுத்தி பன்னீரை பட்டால் தொழுத்தி பாதத்தில் மல்லிகை முல்லை துவங்கும் அந்தாரை என்று வாசனை மலர்களை வச்சு இந்த துரியோதனா யாருக்கும் தலைவணங்காத வணங்காமடி சேகரம் துரியோதனன் நல்லா இருக்கும் ரொம்ப பிடிக்காது தலைவணங்காதவன் நான் உன் வீட்டில் குறைவிளக்காக இருக்கும் வரை உனக்கு எந்த குறையும் வராது. மற்ற விஷயம் என்று தெரியும் என்னை அழைத்த தலை வணங்குகிறேன் மாமா. இன்று என்ன உறவுக்கு காரணம் காது நீ சந்தோஷமா இரு என்று தெரிவிக்கிறாய் அயமா. சந்தோஷமா அந்த 10,000 மரிமோனுக்கு தங்கச்சி மரிமோன் ஆனா பூ கொண்டாடுறானே
இந்த இருக்கக்கூடிய மூஞ்சி பார்த்தா நல்லா பார மாட்டேன். நான் இருக்கும்போது பயப்படாத. உனக்கு என்னடா கவலை? பீஸ்வர் போனா நான் இருக்கிறேன்றியே. ஆமா ஆமா அப்படியே தொண்டை கட்டும் இல்லைனாக்கா புரியா என்னுடைய தங்கை புருஷன் நாங்கள் 100 பேர் அண்ணன் மச்சான் இருந்தானே காப்பாற்ற முடியவில்லையே. ஆண்டவனை ஜெயிந்த அரசனை அடைந்தார்களே. நீ இருக்கக்கூடிய உத்தத்தை நிறுத்திடலாம். இந்த அஸ்னாபுரத்தை யாரையாருக்கும் கொடுத்துட முடியுமா? நான் இருக்கிறேன், எதுக்கும் பயப்படாத துரியோதனா. தான் நான் எதிர்பார்க்கிறேன். பயப்படாத. ஆமா இந்த பாஞ்சால யுத்தத்திலே எங்களுக்கு குல குருவாக இருக்கக்கூடிய சோனாச்சாரியாரை மடித்தார்களே. தோழர் வாழ்ந்து விட்டாரா? இன்னும் நேற்று 16ஆம் நாள் யுத்தத்திலே அந்த பகட சத்துவனை மடித்து விட்டார்கள். இன்னும் ரத கஜ துராக பலாதிகள் எல்லாம் அந்த ஜீவனானவன் மடித்து விட்டார். இப்பொழுது அந்த 17ஆம் அந்த நாளை அது எப்படி பல்லுபுல்லா வரும்போது தெரியவில்லை. இன்று 16 விடியும் வரை விடிகாலம் 17 யுத்தம். இந்த 17 யுத்தத்தில் நான் எப்படி குரு பெரியோர்கள் துரோணர் பீஷ்மர் 11 அக்கியோனி சேனைகளெல்லாம் ஆண்டு விட்டது. நான் என்ன செய்வேன்? இன்று 17 யுத்தத்துக்கு யாரை ஏழுமலை அவர்கள் இன்னும் மெய்யூரை சேர்ந்த ஏழுமலை அவர்கள் இன்னும் அந்த பெயரை கொண்ட ஏழுமலை அவர்கள் தன்னுடைய தம்பிக்காக ரூபாய் 100 கொடுத்துள்ளார். அன்னார் குடும்பத்திலே அந்த மாலாகிய கண்ணனும் அந்த அம்மன் அவர் பங்கிலே குடியிருந்து மத்திய பெருதோ வாழ்வான் வாங்கி மக்கள் சம்பந்த மேல சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்தனை செய்கிறோம்.
இன்று இரவு 16 நாள் யுத்தம் முடிந்தது. விடியும் பரிவர்த்தம் 17 யுத்தத்தில் யாரை அனுப்புவேன்? 17 சந்தையை எப்படி வெல்வேன் என்று கேட்கிறான். உனக்கு என்ன மரியாதை? பிரியாரா பிரியாராட்டு உனக்கு என்ன மரியாதை கெட்டு போச்சு? கேட்டு தானே மாமா இந்த அளவுக்கு மாமா இன்று 17 யுத்தத்துக்கு போவதற்கு யார் தெரியுமா? சொல்லு மாமா. கர்ணன் வந்து இடத்தில் சேர்ந்த பொழுது என்ன சொன்னேன்? அவனுக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்து அங்கு தேசம் என்று அவருக்கு ஒரு நாடு ஏற்படுத்தி கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமா, கடற்கரையாக வைத்திருக்கிறார். உன்னோட வயதில் மூத்தவன் உனது அண்ணன் கர்ணன் அங்கு தேச மன்னன் இருக்கு வரை எஞ்ச வேண்டாம். அவன் அனுப்பினால் கண்டிப்பா 17 உனக்கே வெற்றி. புறப்படி. நான் அழைத்தேன் என்று அடி சீக்கிரமாக அழைத்து வாருங்கள்.